So guys, welcome to Motor August. நான் தான் Motor August. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டாடா பாட்ல இருக்கிற ரைனாக்ஸ் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம ரைடிங் கியர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ நம்ம பேசிக் பைக்ஸ்லேருந்து பெரிய சூப்பர் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரைடிங் கியர்ஸ் வியர் பண்ணோம். ஸோ நம்ம ரைடிங் கியர்ஸ் என்னென்ன டெக்னிக்கல் இருக்குது, என்னென்ன பேட்ஸ், டைப் ஆஃப் பேட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம். ஒரு மொபைல் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போகிறோம், டெம்பர் கிளாஸ் போகிறோம். ஒரு பைக்ஸ் நம்ம அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறோம். ஸோ அதுக்கு சம் கார்டு, கிராஷ் கார்டுன்னு பார்த்து நம்ம பார்த்து போகிறோம். பட் ஆனால் நம்ம ஹியூமன் பாடி அது ரீப்ளேசபிளே கிடையாது. ஸோ ஒன்ஸ் ஃபால்ட் ஆச்சுன்னா ஃபால்ட் ஆனதான். ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் கியர்ஸ் கண்டிப்பாக போட்டு நம்ம வியர் பண்ணி தான் ஓட்டணும். ஈவன் நம்ம பைக்கிங் கம்யூட் பண்ணுற நம்ம ஆஃபீஸ் டெய்லி கம்யூட்ஸ் கூட நமக்கு ஜாக்கெட்ஸ் இருக்குது. நம்ம லாங் ரைட்ஸ் போனால் மட்டும் தான் ஜாக்கெட் போடணும் அப்படின்னு ரூல் கிடையாது. பைக்கை நம்ம எடுத்தாலே நம்ம கண்டிப்பாக சேஃப்டி வியரபிள்ஸ் போடணும். ஹெல்மெட்லேருந்து ஃபுல்லாகவே நம்ம பாடி கவர் பண்ணணும். அதுக்கான நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கான ரைடிங் ஜாக்கெட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம அதோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரைடிங் கியர்ஸோட கலெக்ஷன்ஸ் பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வரைக்குமே நம்மள்ட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ரைனாக்ஸில். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஜாக்கெட் ஸ்டார்டிங் மாடல்ஸுங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபர். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4950 ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லெவல் 2 ஹார்மர்ஸ் வரும். ஷோல்டர்ஸ், எல்போஸ், பேக் சைடு எல்லாமே உங்களுக்கு லெவல் 2 ஹார்மர்ஸ் வரும். ஓகே. ஃப்ரண்ட்ல மட்டும் ஜஸ்ட்ல மட்டும் உங்களுக்கு EVA ஃபோம் பேட்ல வரும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இதுதான். இது டே டு யூசேஜ், சிட்டி யூசேஜுக்கு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டி யூசேஜுக்கு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். பிளேன்ங்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. ஏர் வென்டிலேஷன் நல்லா தாங்குவேன் உங்களுக்கு. சோ ஏர் வென்டிலேஷன் இதுல நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹீலியம் GT சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல EVA ஃபோம் கொடுத்தாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2 ஹார்மர்ஸ் வந்துரும். ஜஸ்ட் உங்களுக்கு லெவல் 2ல வந்துரும். ஓகேங்க. அதே மாதிரி சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்க்ரோ அட்ஜஸ்ட்மென்ட் உங்களுக்கு நார்மலா வரும். சோ என்ன அட்ஜஸ்ட்மென்ட் சொன்னீங்க? வெல்க்ரோ. சோ அந்த ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெல்க்ரோ இருக்காது. நார்மல் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டிச் மட்டும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மாடல். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதே சேம், எல்லாமே லெவல் 2 ஹார்மர்ஸ் தான். இதுல ஏர் வென்டிலேஷன் சேம் அதுல இருக்க மாதிரி இதுலயும் உங்களுக்கு நல்லா ஏர் வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே மாத்தி உங்களுக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ஸ்டிச்சிங், அதுல எல்லாமே சிங்கிள் ஸ்டிச் கொடுத்துருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அவ்வளோ டிஃபரன்ஸ். இப்போ மழை பெஞ்சா உள்ள தண்ணி வருமா? மழை பெஞ்சா கண்டிப்பா தண்ணி உள்ள போகும். செப்பரேட்டா நீங்க தெர்மல் லேயரும் ரெயின் லேயரும் நீங்க எக்ஸ்ட்ராவா பை பண்ற மாதிரி இருக்கும். தெர்மல் லேயர்னா என்னங்கண்ணா? தெர்மல் லேயர்னா நம்ம ரொம்ப குளிர் அந்த மாதிரி இருந்துச்சு, லே லடாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளைமேட்டுக்கு நமக்கு குளிர் தாங்க முடியாது. அதுக்கு நீங்க தெர்மல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அந்த லேயர் வந்து ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்குமா இல்ல அதுக்கு ஜாக்கெட்டுக்கு மேல போடுற மாதிரி? இல்ல, ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இது போடுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அது நெக்ஸ்ட் இத பத்தி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டொர்னடோ ப்ரோ வரும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ். ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு. இதுல மிட் ரேஞ்ச் மாடல்ஸ் சேம். இதுல பாத்தீங்கன்னா அதே எல்லாமே சேம் லெவல் 2 ஃபேப்ரிக்ஸ், ஹார்மர்ஸ் எல்லாமே லெவல் 2 வந்துரும். ஏர் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் ஜோன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டுரா ஃபேப்ரிக்னு சொல்லி ஆட் பண்ணிருப்பாங்க. நார்மல் பாலிஸ்டரும் இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டென்சிட்டி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸி மூவ்மெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வெல்க்ரோ ஃப்ளெக்ஸி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்போ கிட்டயும் மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். எல்போஸ் கிட்டயும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பேக் சைடுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸி மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும். சோ அது வந்து ரிஃப்ளெக்டர்ஸ், அந்த வெள்ளையா இருக்கிறது ரிஃப்ளெக்டர்ஸா? ஆமா. இதுல எல்லா ஜாக்கெட்ஸ்லயுமே உங்களுக்கு ரேடியேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஜாக்கெட்ஸ்லயுமே கம்யூட் ஜாக்கெட் பேசிக்ல இருந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் ஜாக்கெட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நைட் ரிஃப்ளெக்ஷன்ஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ இது என்ன பிரைஸ் வருதுனா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8950 ஸ்டார்ட் ஆகுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மாடல். சோ சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா சேம் அதே தான் உங்களுக்கு எல்லாமே லெவல் 2 ஹார்மர்ஸ் தான் வரும். சேம் என்னன்னா கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு நார்மலா யூனிக்னஸா இருக்கிறதுக்கு உங்களுக்கு கேமோ கலர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7550 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதோட மாடல் நேம் என்னங்க? அர்பன் எக்ஸ்ங்க. இதோட மாடல் அர்பன் எக்ஸ். சோ இதோட டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கேமோஃப்ளேஜ்ல கொடுத்துருக்காங்க. 2 கலர்ஸ் வருங்க உங்களுக்கு. பிளாக் அண்ட் கிரே வரும் உங்களுக்கு, ப்ளூ அண்ட் கிரே
அந்த மாதிரி 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல வரும். 2 கலர். டே டு யூசேஜ், டெய்லி கம்யூனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், வீக்கெண்ட் ட்ரிப்ஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தது பாத்தீங்கன்னா டே டு டே கம்யூட்ஸ்க்கு, அப்புறம் வந்து வீக்கெண்ட் ரைட்ஸ் மிட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பைக் பட் பேசிக் யூசேஜ் எல்லாத்துக்குமே இந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டீடைல்ஸ் நான் கேட்டுக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம் இவோ. ஓகே. சேம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லெவல் 2 ஹார்மட்ஸ் தான். ஓகே. பார்த்தீங்கன்னா உள்ள நாக்ஸ் இருக்கும், உங்களுக்கு நாக்ஸ் ஹார்மட்ஸ் இருக்கும், மேலே உங்களுக்கு மெட்டல் ஸ்லைடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாமே உங்களுக்கு டூரிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் நம்ம சூப்பர் பைக்ஸ் எல்லாமே இருக்கலாம், பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேடிங்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்க? பேடிங்ஸ் சொல்லுங்கள். சேம் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சேம் அதே தான், ஜஸ்ட்டு ஷோல்டர்ஸு, எல்போஸு, பேக் சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நார்மல் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வென்டிலேஷன் வேணும்னா நீங்கள் வச்சு நீங்கள் தனியாகவே லாக் கூட பண்ணிக்கலாம். ஹூக்கில் லாக் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இந்த ஜாக்கெட்டில் இருக்குது. மாடல் என்ன, இதோட ப்ரைஸ் என்னங்க? இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம் இவோ. சேம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,750. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் அண்ட் அட்வென்ச்சர்ஸ்க்கு இந்த ஜாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஜஸ்ட் பண்ணுறாங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சைட்லேருந்து. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெல்த் ஏர் வரும். ஸ்டெல்த் ஏர் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,850 வருங்க இதோட ப்ரைஸ். இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு இம்பாக்ட் ஜோன்ல எல்லாமே கார்டுரா 600, மற்ற ஜாக்கெட்ஸ் எல்லாமே கார்டுரா 600 கொடுத்துருப்பாங்க. இதுல மட்டும் உங்களுக்கு கார்டுரா 1000 கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாக்கெட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஏர் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். இது டூரிங் ஜாக்கெட்ஸ் ஏடிவிங்கறனால பேக்கெட்ஸ் உங்களுக்கு 4 பேக்கெட்ஸ் வரும். டூரிங் அதிகமா இருக்கனால பேக்கெட்ஸ் அதிகமா இருக்கும். இதுக்கு மட்டும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 4 பேடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்ற ஜாக்கெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு ஹிப் கிட்ட கொடுத்துருப்பாங்க, மேலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேஷன் உங்களுக்கு 2 liters வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அந்த ஹைட்ரேஷன் பேக் அதை வச்சுக்கலாம். 2 liters வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கும். 2 liters வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கும். பேக் சைடு பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ லாங் போறீங்க அந்த மாதிரினா பின்னாடி உங்களுக்கு ரெயின் கவர் இல்ல கிளவுஸ் அந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். சோ எக்ஸ்ட்ரா பாக்கெட்ஸ் கொடுத்திருக்காங்க, அடிஷனலா எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பாங்க. சரி. இந்த மாடல் பேர் என்ன சொன்னீங்க? ஸ்டெல்த் ஏர் 9,850 வருங்க இதோட எம்ஆர்பி. சரி ஓகே. இது ஓபன் பண்ணி காமிக்கிறீங்களா ஒரு பேடிங் சொல்லி? ஓகே. சேம் எல்லா பேடிங் எல்லாமே சேம். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பேடிங்ஸ் வருது ஏடிவினால? எக்ஸ்ட்ரா பேடிங் வராது உங்களுக்கு. அந்த இம்பாக்ட் ஜோன்ல கார்டுரா ஃபேப்ரிக் மட்டும் உங்களுக்கு 1000 வரும். மத்த ஜாக்கெட்ஸ்ல 600, இதுல மட்டும் உங்களுக்கு 1000 வரும். சோ गाइस நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டூரிங் அப்புறம் வந்து ஆல் டெரைன் ஜாக்கெட்னு இது சொல்றாங்க. சோ வந்து இவங்க ரைனாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது டாப் அண்ட் மாடல் ஜாக்கெட்ஸ். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட நேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெல்த் இவோ. இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஹையர் எண்ட் ஜாக்கெட்ஸ். இந்த ஜாக்கெட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ரெயின் கவர்ஸ், ரெயின் லேயர் ஃப்ரீயா வந்துரும் உங்களுக்கு. இந்த மாடல்ஸ் மட்டும் ரெயின் லேயர் ஃப்ரீயா வந்துரும். சோ இந்த லேயருக்கு இந்த ஜாக்கெட்க்கு ரெயின் லேயர் ஃப்ரீயா வந்துரும். மத்தபடி வாட்டர் ரிப்பலண்ட் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லேயரும் வந்துரும். சரிங்க. மத்தபடி எல்லாமே லெவல் 2 தான் உங்களுக்கு. எல்லா சீசனுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சீசனுக்கும் எல்லா டெரைன்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா இதுல என்ன ஆப்ஷன்ஸ்னா உங்களுக்கு கிட்னி பெல்ட் கொடுத்திருப்பாங்க. கிட்னி பெல்ட் கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த பக்கம் இன்செர்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் நார்மலா நீங்க வேர் பண்ணிட்டு பெல்ட் வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜிப் போட்டுக்கலாம். கிட்னி பெல்ட்னு சொன்னீங்கன்னா அது என்ன பர்பஸ்? என்ன பர்பஸ்னா உங்களுக்கு ஜாக்கெட் நார்மலாவே கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அப்ரோச்மெண்டா நார்மலாவே உங்களுக்கு ஜாக்கெட்ஸ் கொஞ்சம் ஹெவியரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க கிட்னி பெல்ட் வேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட் வெயிட்ல இருந்து உங்களுக்கு 30% வெயிட் ரெடியூஸ் ஆகும். சோ அந்த கிட்னி பெல்ட் வேர் பண்ணா 30% வெயிட் கம்மியா ரெடியூஸ் ஆகும். ஆமா. சோ லாங் ரைட்ஸ் போகும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அதேபடி இதுல ஏர் மெஷ் நம்ம வேணுங்கும்போது ஏன்னா ஆல் டெரைனுங்கும்போது உங்களுக்கு ஏர் மெஷ் நிறையவே இருக்காது. நம்ம வேணுங்கும்போது ஓபன் பண்ணிக்கலாம். அது மாதிரி 2 ஜிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் வரைக்கும் ஓபன் பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் கம்மியா இருக்கிற ஃபீல் ஆச்சுன்னா மூவ்மெண்ட்ல நீங்க ஓபன் பண்ணிட்டா உங்களுக்கு அடியில இருந்து உங்களுக்கு ஏர் நல்லா ஃபார்ம் ஆகும். சோ இது என்ன மாடல்னா என்ன பிரைஸ் வருது இதுக்கு? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெல்த் இவோ. இது உங்களுக்கு 12,750 வரும் எம்ஆர்பி. 12,750. அது மாதிரி உள்ள இருக்கு ஜாக்கெட்ஸ்க்கு நார்மலாவே உங்களுக்கு 6 month வாரண்டி வரும். எல்லா ஜாக்கெட்ஸ்க்குமே 6 month வரும். உள்ள இருக்க ஹார்மர்ஸ்க்கு மட்டும் நமக்கு 5 years வாரண்டி வரும். 5 years வாரண்டி வரும். சரி ஓகே. இது பாத்தீங்கன்னா கிட்னி பெல்ட் சொருகிறதுக்கு உங்களுக்கு உள்ளே இந்த பக்கம் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி ஓகேங்க. பண்ணிக்கிட்டு ஃபுல்லாமே நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இப்படி போடுவார், போட்டுட்டு இதுதான் கிட்னி பெல்ட்டு. இதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட்டை போடும்போது உங்களுக்கு நார்மலாகவே ஜாக்கெட்டோட வெயிட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல். டோட்டல் வெயிட் ஆஃப் ஜாக்கெட்ல வந்து 30% ரெடியூஸ் ஆகும். எப்படி ரெடியூஸ் ஆகும்னா நார்மலாக ஜாக்கெட் போடும்போது வெயிட் எல்லாமே ஷோல்டரில் இம்பேக்ட் ஆகும். இப்போ கீழே பெல்லி கிட்ட அதை ஹோல்ட் பண்ணுறதுனால ஸோ அது இங்கே உங்களுக்கு ஹோல்ட் ஆகிடும். ஸோ டோட்டல் வெயிட் வந்து 30% ரெடியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி பெல்ட் போட்டிருக்குங்க.
இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வெயிட்ஸுமே நீங்கள் கிட்னி பெல்ட் போடாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஷோல்டர்ஸ்க்கு வாக் பண்ணும்போது மூவ்மெண்ட்ல இருக்கும்போது எல்லாமே வெயிட் ஃபீல் ஆகும். இந்த பெல்ட் வேர் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு பெல்லி கிட்ட வந்துடும். அதோட பெல்ட் ஜாக்கெட்டோட வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30% வரைக்கும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். எல்லாமே ஹிப் லைனுக்கு வந்துடும். நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் தெரியாது உங்களுக்கு. ஸோ இப்போ லாங் டைம் இப்போ லாங் ரைட்ஸ்லாம் போறாங்க, லாங் டைம் அந்த ஜாக்கெட்ஸ் போடும்போது அவங்களுக்கு இது பெரிய இம்பாக்டா இருக்கும். கண்டிப்பாக தாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட் ஜாக்கெட். ஆல் டெரைன், லாங் ட்ரிப்ஸ், எல்லாத்துக்கும் டூரிங் பர்பஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் போறீங்கன்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க போட்டுக்கோங்க சேஃப்டி. ஸோ கைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டமன் கீழே இருக்கிற லெக்ஸு. ஸோ பேண்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரைடிங் ஜாக்கெட்ஸ் அதிகமாக எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரைடிங் பேண்ட் யாருமே அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. வெறும் நீ பேட் மட்டும் டெனிம் மட்டும் போட்டு வேர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நார்மல் நீ பேட் வாங்குறதுக்கு நீ ஒரு 2000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாமே ரைடிங் பேண்ட்டே வாங்கிட்டு போயிடலாம். ரைடிங் பேண்ட்டே வாங்கிட்டு போயிடலாம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெக்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7250 ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுல்லாகவே உங்களுக்கு லெவல் 2 வந்துடும். உங்களுக்கு நீக்கு வந்துடும், அப்புறம் ஹிப் லைனுக்கு வந்துடும் 2 பக்கமும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே ஏர் மெஷ் நிறைய இருக்கும். ஓகே. இந்த ஜாக்கெட்ஸுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நம்ம நீ அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம நார்மலாகவே வாக் பண்ணீங்கன்னா நீ அட்ஜஸ்ட்மெண்ட் மாறும். அதனால நீங்க வண்டியில உட்காந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபிட் வேணுமோ எந்த ஆங்கிள் வேணுமோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணிக்கலாங்கிறீங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு உள்ள நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ ஸ்லாப்புக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில். ஓகே. இதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஓப்பனிங் இருக்கும். நீங்க இதில் பூட்டும் நீங்க இது பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம் போகும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி 2 சைட்லையுமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஏர் மெஷ் இருக்கும், உங்களுக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பேக் அதே மாதிரி நைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரேடியேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் உங்களுக்கு. பேசிக் மாடல். இந்த மாடல்ஸ் மட்டும் உங்களுக்கு அந்த பேண்ட்டுக்கு உங்களுக்கு தெர்மல் நைல் வந்துடும், இந்த பேண்ட்டுக்கு உங்களுக்கு தெர்மல் நைல் வந்துடும் மீன்ஸ் காம்ப்ளிமெண்டரியா இன்பில்டாவே வந்துரும் சொல்றீங்க? இல்ல காம்ப்ளிமெண்டரியா அதுக்கு வரும், காம்ப்ளிமெண்டரியா வந்துரும் உங்களுக்கு. சரி, ஓகே. இது சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு SL இருந்து உங்களுக்கு 5XL வரைக்கும் வரும். சோ XL இருந்து 5XL வரைக்கும். சோ गाइस நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல பேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் மாடல் பார்க்க போறோம். சோ அதோட டீடைல்ஸ் வந்து நம்ம சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் டீடைல்ஸ். இந்த மாடல் நேம் பாத்தீங்கன்னா அட்வென்டோ மாடல். இது பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் மாடல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு அதுல பேசிக் மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேடிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கார்டுரா ஃபேப்ரிக் கொடுத்துருப்பாங்க. கார்டுரா ஃபேப்ரிக் முட்டில கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இது வந்து ஏர்டெக்ஸ் வேணும் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அதுல ஃபுல்லாமே ஏர் மெஷ் ஓபன்லயே இருக்கும். இது வந்து டியூரபிள் வாட்டர் ரெப்லண்ட் மெட்டீரியல். வாட்டர் ரெப்லண்ட் மெட்டீரியல். சரிங்களா? இது நம்ம மெஷ் வேணுங்கும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நார்மலாவே உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு ரேடியேஷன்ஸ் வந்துடும் நைட் டிராவல் பண்ணும்போது. சேம் அதுல இருக்க மாதிரி அதே ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு சைடுல நீ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க. இது பூட் ஓப்பனிங் பேர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது சரி, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே டைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். இது பாத்தீங்கன்னா நார்மல் டூரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரையல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டே 2 யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பிரைஸ் வரும் சார்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8350 வருங்க. 8350 வரும். சூப்பர். गाइस நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்லயே பாத்தீங்கன்னா ஹையர் எண்ட் வந்து ரைனாக்ஸ்ல பார்க்க போறோம். அதோட டீடைல்ஸ் இதான் வந்து ஹையர் எண்ட் வந்து ரைனாக்ஸ்ல. சோ அதோட டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க. சோ இதோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெல்த் எவோ பேண்ட். ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முட்டில லெவல் 2 வரும், எல்லாமே லெவல் 2 வரும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா டியூரபிள் வாட்டர் ரெப்லண்ட் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே கார்டுரா ஃபேப்ரிக் கொடுத்துருப்பாங்க. மேட்ல ஈஸி வெல்க்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நார்மலா பேண்ட் விட உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ஆல் டெரைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆல் டெரைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சஜஸ்டபிள் ஃபார் ஆல் டெரைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட பிரைஸ் என்ன பிரைஸ் வரும்? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8950 வரும். 8950 வரும். சோ गाइस இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது பாத்தீங்கன்னா டிசம்பர் 2023 ல ரெக்கார்ட் பண்றோம். சோ பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குமானா? சேம் தான் எப்பவுமே சேம் தான். ரைனாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஆஃபர்ஸ் இருக்காது. சப்போஸ் அப்படியே ஆஃபர்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு நீங்க வாரண்டி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரி, MRP இருந்தா மட்டும் தான் நமக்கு வாரண்டி அப்செட் ஆகும். சரிங்க ப்ரோ. நெக்ஸ்ட் நம்ம கிளவுஸோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ गाइस நம்ம ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இந்த ஃபிங்கர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா க்ளவுஸோட கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ க்ளவுஸோட கலெக்ஷன்ஸ் அதோட என்னென்ன க்ளவுஸ்லாம் வச்சுருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2350 இருந்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டி யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி எதுனா சிட்டி யூசேஜுக்கு இந்த ஹீலியம் சொல்லி இருக்கும் 2350. ஓகே. இது ஃபுல்லாவே சிட்டி யூசேஜ். இது ஃபுல்லாமே சிட்டி யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டே 2 யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா RGT
ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டி கொஞ்சம் அவுட்ருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லாங்க்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஏர்ஜிடி எஸ்பி சொல்லுவாங்க, ஏர்ஜிடி கிளவுஸ். இது பாத்தீங்கன்னா 2950 வரும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாம் ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் வந்திருக்கும். மற்றபடி நல்லா கிரிப்னஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு வெல்க்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால்ல இருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் வருங்க. சோ எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் 2XL வரைக்கும் வருங்க. 2XL வரைக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூரிங் கிளவுஸ். இது பாத்தீங்கன்னா டொர்னடோ ப்ரோ சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நக்கிள் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஆர்பி ரப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏர் வென்டிலேஷன் நல்லா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா பாம் ப்ரொடக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிரிப்பும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஜாக்கெட்ஸ்ல வர ஹார்மர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. நம்ம இம்பாக்ட் அப்ரிவேஷன் ஸ்லைட் பண்ணாலுமே உங்களுக்கு அப்ரிவேஷன் நல்லா தாங்குற மாதிரி இருக்கும் இந்த கிளவுஸ்ல. சூப்பரா இருக்கு, குவாலிட்டி சூப்பரா, குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுமே ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நக்கிள் ப்ரொடக்ஷன் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட்னா இதோட பிரைஸ் என்னன்னா? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3600 வருங்க. 3600ங்க. சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராவல் ஆர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து டூயல் பர்பஸ் கிளவுஸ். நம்ம ஆஃப் ரோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டே டு சிட்டிஸ் லாங்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது என்ன பிரைஸ்? இது மாடல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாடல் நேம் பாத்தீங்கன்னா கிராவல்னு சொல்லுவாங்க. இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 3250 வருங்க. 3250 வருங்க. இது நார்மல் ரப்பர்ஸ் மெட்டீரியல் தான். உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லா ஃபிங்கர்ஸ்லயுமே உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ்ல உங்களுக்கு டச் மொபைல் சென்சிவ் யூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேசிக்ல இருந்து ஹைரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். சோ இப்போ எல்லா கிளவுஸ்லயுமே பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்பன் எக்ஸ்னு சொல்ற மாடல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா சேம் அதே தான். நார்மல் பிளாக் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கேமோ பேட்டர்ன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜாக்கெட்ஸ்ல பார்த்த மாதிரி கேமோ பேட்டர்ன்ல இருக்கும். எக்ஸ்ட்ரா நைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைக் நீ கிட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க ஹார்மட்ஸ். இது சரி, ஓகே. சேம் அதுல வர அதே மெட்டீரியல்ஸ் தான், நாக்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க இம்பாக்ட் ஜோன்ல. சேம் உங்களுக்கு சூப்பர் கிப்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். சோ இதோட மாடல் இதோட நேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்பன் எக்ஸ் மாடல். இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 3750 வருங்க. 3750 வரும். சரி, ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு லாங் டூரிங்க்கு உங்களுக்கு லே லடாக் அந்த மாதிரி சீசன் வார்ம் அப் கிளைமேட் அந்த சீசனுக்கு எல்லாமே இது நல்லா இருக்கும். உங்களுக்கு இது ட்ரை ஐஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப குளிரான இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஐஸ்னு சொல்லுவாங்க. மாடல் பேர் ட்ரை ஐஸ் தான். இது உங்களுக்கு நீங்க ஆல்டர்னேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாவே கிளவுஸ் நம்ம கிளைமேட் யூஸ் ஆகாது. நம்ம அந்த மாதிரி கிளைமேட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4250 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒரே கலர்ஸ் தான் வரும் இதுல உங்களுக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஷார்ப் அப்சர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஷார்ப்பா நீங்க உள்ள குத்தாலுமே அடிச்சுக்கிட்டு இறங்காது. அப்புறம் உங்களுக்கு வைப்பர் கொடுத்துருப்பாங்க இதுல. சோ இது வைப்பர் நீங்க சப்போஸ் நீங்க கிளாஸ்ல இது ஒரு நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் வைப்பர். ஆமா, இந்த மாடல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இது சூப்பர். இதோட மாடல் நேம் பாத்தீங்கன்னா ட்ரை ஐஸ். இது பிரைஸ் என்ன சொன்னீங்க? 4250. சரி, நெக்ஸ்ட் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாம். இது உங்களுக்கு ஆல் டூரிங் கிளவுஸ். நீங்க ஆல் டூரிங்க்கு மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றது. நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு நார்மல் கிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு கவ் வரைக்கும் தான் கவர் ஆகும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மேல மணிக்கிட்ட வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாமே கவர் ஆகும். சோ இந்த ஆங்கிள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லென்த் வரும். அதே மாதிரி இது ஃபுல்லாவே உங்களுக்கு லெதர் தான். ஃபுல் லெதர் தான் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வெல்க்ரோ வந்து டூயல் வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. நீக்கிட்டையும் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு இதுலயே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா நார்மல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5750. இதுலயே கொஞ்சம் காஸ்ட்லியான கிளவுஸ். ஹையர் அண்ட் ரைனாக்ஸ்ல. ஆமா. சோ गाइस நெக்ஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் லேயரோட யூசேஜ் பார்க்கலாம். சேம்ஸோட யூசேஜ் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ரைடிங் ஜாக்கெட்ஸ் போறதுக்கு முன்னாடி உள்ள பனியன் அந்த மாதிரி போடுவோம். இது நம்ம இன்னர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ட்ரை ஃபிட், அப்புறம் உங்களுக்கு பிரீத்தபிளா இருக்கும், யூவி ப்ரொடெக்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு நார்மல் ஆன்டி பாக்டீரியல் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் எஸ்எல் எக்ஸ்ட்ரா ஸ்மால்ல இருந்து உங்களுக்கு 2XL வரைக்கும் வரும். மேல சோ ஸ்வெட்டிங் அப்சர்வ் பண்றது இருக்காது, எதுமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சோ நல்லா அதுக்கு மேல இன்னர்ஸ்க்கு மேல இது போட்டு நார்மலா பேண்ட் போடாம நம்ம இன்னர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போடும்போது கழட்டும் போது நல்லா ஈஸியா இருக்கும். ட்ரை ஃபிட் தான் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வரும். 1500 1500 வரும். அப்புறம் உங்களுக்கு 1500 வரும். ஓகே. சோ ரிமைனிங் எல்லாமே ஜெனரல் தான் गाइस. as you guys all know இது எல்லாமே தெரியும். ஃபேஸ் மாஸ்க்குமே பாத்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் தான். நம்ம ஹெல்மெட் கலெக்டருக்கும் அப்புறம் இச்சிங் ஆகாம இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை வேர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் அவ்வளோ கொட்டாது. அந்த என்ன சொல்கிறது ஸ்வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹூக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் வந்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிரிப்பியாகவும் இருக்கும். ஸோ அதோட இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் கிட் பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக இருக்குது. நீங்கள் இதுக்குன்னு ஒரு தனி பேக் அந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் எடுத்து போக வேண்டியதில்லை. நீங்கள் நார்மலாக சின்ன பேக் தெரியும். பட் ஆனால் இதோட டூல்ஸ் கலெக்ட் பண்ணுறோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா எல்லாத்தோட டூல்ஸும் நீங்கள் மெயின் வண்டிக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி மெயின் வைக்க முடியாத எல்லா திங்ஸும் இதில் நீங்கள் சூட் பண்ணி வச்சுக்கலாம்.
சூப்பரா இருக்கு guys. இது ரொம்ப எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஜிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, உள்ளே நீங்க கேரி பண்ணிக்கலாம். நம்ம சைல்ஸ் ஸோ மேக்ஸிமம் எல்லா டூல்ஸுமே நம்ம பேசிக் நம்ம வெளியே போகும்போது எல்லா டூல்ஸுமே இதில் வச்சுக்கலாம். ஸோ இதோட பிரைஸ் என்ன வருதுங்க? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1750 வருங்க. 1750 வரும். 1750. guys, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பார்த்தேன். எல்லாருமே சாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100% வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நைட் ரைட்ஸு அப்புறம் ரெயின்லலாம் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஷூக்குள்ள தண்ணி ஊறி தண்ணி உள்ளே போயிடும். இதனால பார்த்தீங்கன்னா கால்லாம் ஊறின மாதிரி ஆயிரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ்லெஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 100% வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னன்னா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2600 வருங்க. 2600. நம்ம ரைட்ஸ் ரெய்னி சீசனுக்கு யூஸ் ஆகும். ஆஃப் ரோட்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். கரெக்ட். ஆஃப் ரோட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மலைகள்லாம் போகும்போது தண்ணில கால். ஆமா, நார்மலா நீங்க ஷூக்குள்ள போனாலுமே தண்ணி நீங்க நார்மலா காலை இப்படி வைக்கும்போது உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். இது இந்த லேயர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி உள்ள இறங்காது. ஆமா, ஷூ போட்டு உங்களுக்கு தண்ணி மேல இருந்து இறங்கினா மட்டும் கரெக்ட். ஆமா, இது ஒரு பெஸ்ட் இனிஷியேட்டிவா இருக்கு. இந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு. 100% வாட்டர் ப்ரூஃப். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் நம்ம ரெயின் லேயர்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இது அதோட ரெயின் லேயரு. ஸோ இது என்னது பிளாக் இருக்கு, அதுவும் ரெயின் லேயர். ரெண்டுமே ரெயின் லேயர் தான். 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளாக் வந்து நார்மலா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது நைட் விசிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஃப்ளோராங்கிறது நைட் விசிபிலிட்டி எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும். தனியா உங்களுக்கு தெரியும். அது இந்த ரெயின் லேயரை பார்த்தீங்கன்னா நமக்கு 15,000 mm வரைக்கும் உங்களுக்கு ரெயின் தாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ப்ரீத்தபிள். இது உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு வந்து ப்ரீத்தபிள்னா ஏர்மேஷன் அந்த மாதிரி இருக்காது. இதோட ஃபேப்ரிக் நைலான், சாஃப்ட் நைலானு உங்களுக்கு. இதுல உங்களுக்கு ப்ரீத்தபிள் இருக்கும். அதே மாதிரி ஏர் வெண்ட் அவுட் உங்களுக்கு இருக்கும். பாடி ஹீட் ஆச்சுன்னா அவுட் இருக்கும் உங்களுக்கு. பேக் சைட்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் நார்மலாவே ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பிராண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1750 வரும். 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. 2 கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இன் ரைனாக்ஸ். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்ஸ் பார்த்தோம், கீழே பேண்ட் பார்த்தோம், க்ளவுஸ் பார்த்தோம். அப்புறம் பைக்கிங்ல இன்னொரு விஷயமும் இருக்கு, ஆஃப் ரோடிங். ஸோ ஆஃப் ரோடிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஜாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ உங்கள் ஆஃப் ரோட்ஸ்க்கே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த டிஷர்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல நிறைய பேட்ஸு, அந்த சேஃப்டி பர்பஸ்க்கு நம்ம ஜாக்கெட்ஸ்குள்ளே பார்த்தோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அது வெறும் டிஷர்ட் மாதிரி நினைப்பீங்க. இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டுக்கணும். வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குவெஸ்ப்ரோன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ரைடிங் லேயர்னு சொல்லுவாங்க. இது போட்டுட்டு நம்ம இதுதான் வியர் பண்ணோம். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து இதுக்கு மட்டும்தான் வியர் பண்ணுறது கிடையாது. இது என்னென்ன பர்பஸ்னா மோட்டோ கிராஸ், ரேலி, அப்புறம் ஆஃப் ரோடிங். ஸோ நெக்ஸ்ட் இது வியர் பண்ணிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக்கெட்ஸும் நம்ம கண்டிப்பாக வியர் பண்ணோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குவெஸ்ப்ரோட வியர் பண்ணிக்குவோம், நம்ம ட்ரையல் வியர் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம இது வாங்கிட்டு நம்ம இது ஆஃப் ரோடு, ரேலி பர்பஸ், அப்புறம் மோட்டோ ரேலிக்கு தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நார்மல் பார்த்தீங்கன்னா டூரிங் பர்பஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பேண்ட்ஸ் தான் இது, அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பேடிங்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு பேண்ட்டுமே இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் என்ன, இந்த வீடியோவோட மெயின் அப்ஜெக்டிவாக பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ரைடிங் கியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கைஸ், இப்போ நான் பார்த்துருக்கீங்கன்னா ஃபுல் ரைடிங் கியர்ஸ் வியர் பண்ணியிருக்கேன், பேண்ட் வியர் பண்ணல. ஸோ பேண்ட்டு நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் தெரிய வேண்டியது என்னென்னா, ரைடிங் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூனிசெக்ஸ், நாட் ஃபார் ப்ரிஃபரபுளாக மேல் கிடையாது, ஃபீமேல் கிடையாது. இட் இஸ் அ யூனிசெக்ஸ். பேசிக்காக நம்ம இந்த இடத்துக்கு வரது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸோட அவேர்னஸில் வருவாங்க. இல்லை நமக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா ரைடிங் கியர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு வருவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரைடிங் கியர்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கணும், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் சப்போஸ் வாங்க முடியலனா கூட ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டாச்சும் எப்படியாச்சும் வாங்கிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் ஒன்ஸ் தான். நம்ம சாதாரண ஃபோன்ஸ் நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், பைக்ஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம ரைடிங் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. ரைடிங் கியர்ஸ் தான் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்க சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் கியர்ஸ் வந்து வாங்கும்போது கரெக்டாக வந்து ரொம்பவும் டைட்டாக வாங்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக வாங்கக்கூடாது. ஸோ நம்ம ரொம்ப லூஸாக வாங்கினோம்னா இம்பேக்ட், இப்போ நான் இப்படி விழுகிறேன்னு வச்சுங்களேன், இந்த இம்பேக்ட் இப்படி விழுகும்போது, ஸோ இப்போ நான் லூஸாக இருந்துச்சுன்னா இப்படி தள்ளி போயிடும். ஸோ இம்பேக்ட் மிஸ் ஆகும். அது மாதிரி ரொம்பவும் டைட்டாக இருந்துச்சுன்னா இப்போ லாங் ரைட்ஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ப்ரீத்தபுளாக இல்லாமல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து
பிக் பண்ணி கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதனால என்ன சொல்லணும்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஸ்டோரை வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணி விசிட் பண்ணணும். நம்ம கடையிலையுமே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பேக்லாம் கொண்டு போக முடியாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராங் ட்ரிப் கூட ட்ரை பண்ணியிருப்பாரு, நார்மல் பேக் கொண்டு போய் அவரோட வேல்யூபிள்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்ஸ் ப்ரொவிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளிப்பு அட்டாச் விடுறோம். ஸோ எவ்வளோ ஸ்பீட் நம்ம ரைட் பண்ணாலும் பைக் கீழே விழுந்தாலுமே பேக் மிஸ் ஆகாது. நம்ம வேல்யூபிள் பொருள்லாம் வச்சுருப்போம், இதுக்குள்ளே வச்சிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதோட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லிட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய நம்ம ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீட்ஸுக்கு தேவை மாதிரி அவைலபிளாக இருக்குது. பைக்ஸு தேவையான பேக் பேக்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இப்படி ஸ்ட்ரீட்டில் வச்சுட்டு நம்ம 2 சைடு நமக்கு தேவையான கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து டேங்க் பேட். ஸோ நம்ம மேக்னெட்டிக் டேங்க் பேடு. ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பைக்கில் ஃபிட் பண்ணிக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் பேடு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் அது பெட்ரோல் அடிக்கும்போது எப்படா ஒவ்வொரு டைம் ஈஸி ஆக்சசபிள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் இப்படி கிளிப் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் மேக்னெட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கிளிப்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபிட் பண்ண ஒரு பைக் மாடல். ஸோ உங்களுக்கு மாடலே வச்சுருக்காங்க புதுசாக. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களை நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இப்போ ஒரு பைக் வாங்க போகிறேன், லாங் ரைட் போகிறேன்னா மறக்காமல் ரைடிங் கியர்ஸ் வாங்க. நான் வந்து ஒரு 150cc பைக் தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. கீழே விழுந்தது தான். மறக்காமல் ரைடிங் கியர்ஸ் வாங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அன்டில் பை ஃப்ரம் மோட்டார் ராக்கர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.